நமச்சிவாய வாழ்க வளமுடன். லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணனின் அன்பான வணக்கங்கள். சிம்மமலை நார்த் ஃபேஸிங் வடக்க பார்த்த பெஸ்ட் பிளான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி அம்பாள் வாஸ்துன்னு இன்னொரு சேனல் இருக்குது. அதை நீங்கள் பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சிங்கனாக்கா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் வாஸ்து பற்றிய விழிப்புணர்வும் வாஸ்து எப்படி நம்ம பார்க்குறதுங்கிறது அதில் நிறைய தகவல்கள் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அது தியரிட்டிக்கலாக இருக்கும், இது வீடியோன்ற ஒரு வரைபடம் மட்டுமே இருக்கும். ஸோ இது ப்ராக்டிக்கல், அது தியரி, ரெண்டையும் படிச்சுக்கிட்டிங்கனாக்கா நீங்களும் ஒன்றாவது வாஸ்து நிபுணர் தான். வீட்டில் ஒரு வாஸ்து நிபுணர் இருந்தாலும் வீட்டில் ஒரு டாக்டர் இருக்கிற மாதிரி. ஸோ நம்ம ஒரு 10 வீடு வச்சுருக்கிறோம். இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சு அதன்படி செயல்பட்டோமேனால் சிறப்பு. வரைபடத்தை பார்ப்போம். நார்த் ஃபேஸிங், நார்த் தாங்க ரோடு. திஸ் இஸ் நார்த் ஈஸ்ட்டு, நார்த் வெஸ்ட், ஈசான மூலை, வாயு மூலை, கன்னி மூலை, அக்னி மூலை. ஈசன் பாகமாகிய நார்த் ஈஸ்ட் கார்னரில் போர்வெல், மழைநீர் சேரிப்பு, சம்பு, செப்டி டேங்க் வெளியில் வரணும். கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் இருக்கணும். ஸோ 22 50 அடி உள்ள அருமையான வரைபடம். இப்போ 5Gங்கிறது தான் இந்த 3, இது ஒன்று 4, இது ஒன்று 5. வீட்டுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே 50% இது சரியாக இருந்தால் உங்கள் பில்டிங் சரி. உள்ளுக்குள்ளே ஒரு 50%. தலைவாசல் ஒரு பகுதி, ஒரு வீட்டுக்கு தலைவாசலுங்கிறது சரியான ஒரு உச்ச பாகத்தில் இருக்கும். இப்போ பாருங்கள், நார்த் ஈஸ்டில் கிரில் டோரு, மெயின் டோரு, ஆர்ச் ஓப்பன், டோர் பின்வாசல், இது ஒரு 10% வந்துருச்சு. அப்போ 50 + 10 60% உங்கள் வீடு கரெக்டு. இப்போ உள்ளே போகும்போது வராண்டா 8க்கு 8. யாராச்சும் வந்தாங்கன்னாக்கா இங்கே உட்கார வச்சு பேசுகிறது. கிராமத்துலலாம் ஒரு பெரிய திண்ணை மாதிரி முன்னாடி போட்டிருப்பாங்க. அதில் ஒரு கட்டில் இருக்கும், 5 சேர் இருக்கும். பெரும்பகுதி கிராமத்தில் போய் அடியன் வாஸ்து பார்க்கும்போது பார்த்தோம்னாக்கா வீட்டுக்குள்ளே பெரிய வீடாக இருக்கும், கிரானைட் போட்டிருப்பாங்க. ஆனால் முன்னாடி இருக்கிற அந்த ஒரு சேரில் உட்காந்து தான் பேசுவாங்க. ஈவன் ஜாதகம் கூட அதிலேயே வச்சு பார்த்து அதற்கேற்றாற்போல் செயல்படுங்கன்னு சொல்லதும் உண்டு. 90% கிராமத்தில் இருக்கிற வீடுகள் போய் வாஸ்து பார்க்கும்போது வெளியிலேயே உட்கார வச்சு பேசுகிறது அது ஒரு அமைப்பு. ஸோ ஹால் 20:45க்கு 11:30, கிச்சன் 10க்கு 10:30, யூட்டிலிட்டி வாஷிங் மிஷின் வைக்கிறது, வெளியே வச்சு ஒரு டேபிள் போட்டு அமைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு. அக்னி மூலையிலே சிங்க் இந்த இடத்துல நார்த் ஈஸ்ட் கார்னரில் சிங்க் இருக்கணும். கிரானைட் இங்கே கிரைண்டர் மிக்ஸி வேணும்னு வச்சுக்கலாம், அடுப்பு இங்கே வச்சுக்கலாம். இப்போ கன்னி மூலைக்கு வந்துட்டோம். ஸோ ஹாலில் இருந்து கன்னி மூலையில் 2 ஜன்னல்கள் கொண்டது, 2 பீரோ, ஒன்று கணவன் வச்சுக்கிட்டோம், இன்னொன்று மனைவி வச்சுக்கிட்டோம். ஸோ இதில் தான் எஜமானர் இருக்கட்டும். அவர் மிலிட்ரின்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவர் தான் சம்பாதிக்கிறாரு. எக்கச்சக்கமாக ஃபோர்ஸாக பேசுகிறாருன்னா அவருக்கு கன்னி மூலையில் கொடுத்துருங்க, அவர் பேசிக்கிட்டே இருக்கட்டும். நீங்கள் கட்டில் இப்படி அமைச்சு இப்படி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஜன்னல் பக்கம் ஒய்ஃபுக்கு இப்படி இருக்கட்டும், இது ஹஸ்பண்டுக்கு இருக்கட்டும். ஸோ இந்த ஜன்னல் ஒட்டி வெளிச்சம் இருக்கும், கண்ணாடி இங்கே இருக்கும். நீங்கள் டெக்கரேஷன் பண்ணிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு. இதுலேயும் நீங்கள் சேலெல்லாம் வச்சுக்கலாம். நகை நட்டு இங்கே வச்சுக்கோங்க. கட்டிலில் சார் இப்படி படுக்கணும். இங்கே ஹஸ்பண்ட் ஹெச் போட்டிருக்கேன், இங்கிட்ட ஒய்ஃப். இப்படி இருந்தால் நோய் குணமாகும், ஆரோக்கியம் இருக்கும். சொல்ல விட்டுட்டேன். இந்த பீரோவுக்கு பக்கத்தில் கேப் விடாமல் வச்சுக்கோங்க. நான் கேப் விட்டுருக்கேன், இதே மாதிரி வச்சிடாதீங்க. பணம் என்ற மிஷின் இவருக்கு சாருக்கு பக்கத்துலேயே வச்சுக்கோங்க, எண்ணி இப்படியே உள்ளே வைக்கிறதுக்கு. ஏன்னா இந்த மாதிரி கட்டிட்டிங்கன்னா கத்தையாக பணம் சேரும். கொண்டு போய் பேங்க்கில் போட்டுருங்க. அப்புறம் ஹால்னுடைய கன்னி மூலையில் பூஜை அறை, ஹாலில் இருந்து ஒரு பாத்ரூம், ஒரு டாய்லெட், வாயு மூலையில் ஒரு பெட்ரூம். பெஸ்ட் நார்த் ஃபேஸிங்கில் சிம்மமலை. அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும், அரசியல்வாதிகளுக்கும், அரசு சம்பந்தப்பட்ட டெண்டர் எடுத்து வேலை பார்ப்பவர்களுக்கும் சிம்மமனை யோகம். 139 குழி, 11 பொருத்தத்தில் 8 பொருத்தம் உள்ளது. வயது, இந்த கட்டடத்தினுடைய வயதுன்னா 53 ஆண்டு. யாருக்கெல்லாம் இந்த வடக்கு திசை யோகம்? கடகம், விருச்சிகம், மீனராசிகள் 5/14/23 பிறந்தவர்களுக்கும் இந்த வடக்கு திசை தலைவாசல் யோகம். இப்போ இந்த பிளான்லாம் பார்த்துட்டோம். ஸோ பிளான் பார்த்ததுக்கு நீங்கள் இது மாதிரி அமைக்கணும் சார், நீங்கள் அமைச்சு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அடியன் மதுரையில் இருக்கிறேன், இதுதான் என்னுடைய தொழில். கன்ஸ்ட்ரக்ஷன், சிவில் இன்ஜினியர். மதுரையில் மாத்திரம் கன்ஸ்ட்ரக்ஷன் செய்து கொடுக்கின்றேன். மிச்சம் இருக்கிறவங்களுக்குலாம் வரைபடம் சீர்திருத்தமும் வெளியூரில் போய் வாஸ்து பார்க்குறதும் தான் என்னுடைய ப்ரொஃபஷன். நான் கீழ்நிலையிலேருந்து இப்போ கிட்டத்தட்ட எம்பெருமான் சிவபெருமானுடைய ஆசீர்வாதத்தில் மேல்நிலையில் வென்றவன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா என்னைய நல்ல நிலையில் வச்சுருக்கிறது ஒரே ஒரு மனிதர், அதுதான் சிவபெருமான். ஸோ ரொம்ப கஷ்டத்தில் வாழ்ந்துருக்குறோம். என்ன காரணம்னாக்கா, இந்த வீடு வாஸ்துப்படி அல்லாமல் நாங்கள் வாழ்ந்துருக்குறோம். நான் படிக்கும் காலங்களில் எனக்கு இந்த வாஸ்து பற்றி தெரியாது. அப்புறம் படித்து முடிச்சுட்டு
கொஞ்ச நாள் வேலைக்கு போயிட்டு நிறைய பேர் வீடு கட்டினவங்க ஏன் விற்கிறாங்கங்கிற ஆராய்ச்சி பண்ணும்போது தான் ஜாதகம் படித்து கொண்டேன். வீடு கட்டும்போது வாஸ்துங்கிறது என்னது, குழினா என்னது, இதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நாங்கள் வாழ்ந்த வீடுகள்லாம் அவ்வளோ தவறாக இருந்ததெல்லாம் எங்கள் தகப்பனாரும் என்னுடைய தாயாருக்கு வந்து கர்ப்பப்பை எடுத்துட்டாங்க, பித்தப்பை எடுத்தாங்க. ஆனால் அவங்க வயது வாழ்ந்தது 65 ஆண்டுகள் வாழ்ந்தாங்க. ஒருவேளை சரியாக வாஸ்துப்படி இருந்திருந்தால் 100 வயது வாழ்ந்திருப்பாங்கங்கிறது தான் உண்மை, நிஜம், சத்தியம். ஸோ அதிலிருந்து தவறுகளெல்லாம் மீட் அவுட் பண்ணி இந்த மாதிரியெல்லாம் வாழக்கூடாது, இப்படி தான் வாழ வேண்டும், இப்படி இருந்தால் வீடு சரியாக இருந்தால் நிச்சயமாக ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்றது தான் அடியேன் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். என்கிட்ட நீங்கள் பேசுகிறேன்னு கிடையாது. இது மாதிரி தப்பாக இருந்தால் நீங்கள் சீர்திருத்தம் பண்ணிக்கோங்க, நிச்சயமாக நலமாக வாழ்வீர்கள். அப்போ இப்போ நான் வந்து உங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கே தமிழ்நாடு மக்கள் மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து எல்லாருமே நலமாக இருக்க வேண்டும்ங்கிற ஒரு நல்ல எண்ணம். ஸோ அப்போ நாங்கள் வந்து குழிக்கணக்கு, ஜாதகம், காரணம், இன்னர் அவுட்டர் மெஷர்மெண்ட் பார்த்து வரைபடம் அமைக்கின்றோம், சீர்திருத்தம் செய்கின்றோம். தேவைப்படுறவங்க இந்த 9952166706ங்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். இப்போ நீங்கள் வந்து கோவில் சம்மந்தப்பட்டது, ஏன்னா இப்போ வந்து பிளான்லாம் பார்த்துட்டோம். ஸோ 7 நடக்குதுன்னா ஆல்ரெடி சொல்லப்பட்ட கோவில்களுக்கு போயிட்டு வாங்க. ஸோ சனி பகவான் ஒன்றும் 19 ஆண்டுகள் பெருசாக கெடுத்துட மாட்டார். இப்போ யூடியூப் வந்ததுக்கப்புறம் தான் அதிக பிரபல்யமாக இருக்குது இந்த சனியினுடைய தாக்கம். யாருக்கு கோட்டீஸ்வரன் ஆவியிருக்கலாம், அப்புறம் உங்களுக்கு 35% தான் மீனராசிக்கு உங்களுக்கு உண்டு, எக்கச்சக்கமாக கஷ்டப்படுவீங்கன்னு சொன்னோன்னா மனசுக்குள்ளே பயத்தை வடைச்சி சரியாக இருக்கின்ற வாஸ்து வீட்டை கூட திருத்தமாக பண்ணுறதுக்கு உண்டான அமைப்புக்கு உண்டானதில் மாறிடுறாங்க. சனி பகவான் பெரிய ஒன்றும் கஷ்டத்தை கொடுத்துருவாருன்னு நினைக்காதீங்க. நான் வந்து தனுசு ராசி தான். இப்போ 7.5 இப்போ முடிய போகுது. 7.5 முடிகிறது எனக்கு வந்து ஒரு சின்ன வருத்தம் தான். 7.5ல் வந்து கொரோனா காலத்தில் வந்து நிறைய பாடங்கள் கற்றுக்கொண்டேன். நிறைய உழைக்கணுங்கிறதுக்கு, அப்புறம் சரியாக திட்டமிடல் செயல்படுறது, அப்புறம் எப்படியெல்லாம் நம்ம வந்து வாழணும், எப்படி நம்ம வந்து செயல்படணுங்கிறது எனக்கு இந்த சனி பகவான் 7.5ல் எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கார். நலமாக வாழ்வதற்கு உண்டானது. ஆரோக்கியம் குறையோடு 7.5க்கு முன்னாடி இருந்தேன், ஆரோக்கியமாக இருக்கின்றேன். ஸோ இது எல்லாமே 7.5ல் உங்களுக்கு கிடைக்கும், மெதுவாக கிடைக்கும். நீங்கள் பெருசாக வந்துட்டு ஒரு 10 கோடி ரூபா உடனே வேணும்னா நிச்சயமாக 100% சனி 7.5 சனி கொடுக்க மாட்டார். ராகுதசை உங்களுக்கு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கத்தையாக பணம் வந்து 5 மிஷின் வச்சு என்ற அளவுக்கு உங்களுக்கு கொடுத்துருவார். அது ராகுதசை. அதே அளவு வந்து திருப்பி எடுத்துக்கிறதுக்கு உண்டான அமைப்பும் ராகு கொடுப்பார். ஆனால் இந்த சனி பகவான் நிச்சயமாக அதற்குண்டான கோவிலுக்கு போயிட்டு வாங்க. திருநள்ளாரோ திருக்குள்ளிக்காடோ. சனி பகவான் கொடுக்குறது, சனிக்கு வந்து ஈஸ்வர பட்டம் கிடச்சிருக்கு, சனீஸ்வரன் அப்படின்னு சொல்லுவாங்க. சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அதனால் 7.5 வந்தால் கும்பராசிக்கு 7.5 நடக்குது, அவங்க சனியினுடைய சொந்த வீடு கெடுக்கவே முடியாது. மீனராசிக்கு 12 குடையவன், கும்பராசிக்கு வந்து 2 குடையவன், அதாவது குருவனுடைய வீட்டில். அப்போ வந்து மீனத்திற்கு ஒன்றும் பெருசாக கெடுதல் செய்திட மாட்டார். இப்போ பூமி வந்து தப்பாக இருக்குது. வைத்தீஸ்வரன் கோவில்னு ஒரு கோவில் இருக்குது, கும்பகோணத்தில் இருக்குது வைத்தீஸ்வரன் கோவில். செவ்வாய் பகவான் தனியாக இருக்கார், அங்கே போயிட்டு அபிஷேக அர்ச்சனை செய்துட்டு வாங்க. அப்புறம் வந்து அங்கே ஒரு பெரிய குளம் இருக்குது, கை கால் அலம்பிட்டு செவ்வாய் பகவானுக்கு அபிஷேகம் பண்ண பன்னீர் கொடுப்பாங்க. அதை வீட்டில் கம்ப்ளீட்டாக தெளிங்க. வாஸ்து தோஷம் இருந்தால் நிவர்த்தி ஆகும். வீடு கட்ட வேண்டிய இடத்துல வந்து இது மாதிரி நீங்கள் செய்தோமேனால் சிறப்பு. ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இப்போது வீடு கட்ட போகிறீங்க, வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பூமி தவறாக இருக்குது, வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வீடு ஆல்ட்ரேஷன் செய்யவே முடியல, நாங்கள் கஷ்டத்தில் இருக்கிறோம், வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அடியன் வந்து ஒரு புஸ்தகம் எழுதியிருந்தேன். அந்த புஸ்தகம் வைத்தீஸ்வரன் கோயிலில் கொடுக்கும்போது ஒரு அன்பர் வந்து என்ன சொல்லி என்கிட்ட கேட்டார்னா, நான் வந்து வாழவே வேண்டாம், ஒரு ஏதோ என்னுடைய உயிரையை மாற்றிக்கொள்ளணும் வேண்டாம்னு நினச்சிட்டார் அப்படின்னாரு. இந்த புஸ்தகம் படிச்சுட்டு வீடு தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வீடு சீர்திருத்தம் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பேசும்போது அடி இன்னைக்கு உயிரோட நலமாக இருப்பதற்கு உண்டானது இந்த புஸ்தகம் தான் காரணம் தான். அது கூட தவறுதான். செவ்வாய் பகவான் தான் உங்களுக்கு உயிர் பிச்சை கொடுத்துருக்கிறாருன்னு தான் எடுத்துக்கணும். ஏன்னா அவர் தான் காப்பாற்றி இருக்கிறார். ஸோ பூமி தவறாக வச்சுக்கிட்டு நீ ஏன்டா இந்த மாதிரிலாம் செய்கிற, உனக்கு சரியான ஒரு புஸ்தகத்தை படித்து அதற்கேற்றாற்போல் செயல்படுங்கிறது தான். இப்போது இந்த தகவல் எல்லாமே நீங்கள் கேட்டுட்டீங்க. சப்ஸ்கிரைப் செய்து வைங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்துக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் இந்த கோவிலெலாம் அடியேன்னு ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே வரேன். இது மாதிரி இன்னொரு கோவிலும் இருக்குதுன்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இல்லை இதே தகவல் நல்லா இருக்குது, இன்னும் நீங்கள் நிறைய செய்யணுன்னாலும் ஒரு கமெண்ட் செஞ்சிங்கன்னா அதற்கேற்றாற்போல் நம்ம செயல்படுவோம். வாஸ்துபடி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.